Audio Jungle. கதை கேட்க வரிகளா கருத்தோங்கேக்க பொறிகளா கதைக்குள்ள கருத்து இருக்கு அத கண்டு பிடிக்க மனம் இருக்கா முப்பாட்டே சொன்ன கதை மூணு தலைமுறை கேட்ட கதை முந்தானேத்திக்கு வந்த கதை முச்சோடும் சொல்வேன் கேட்டுக்கோங்க நான் முச்சோடும் சொல்வேன் கேட்டுக்கோங்க. கதையை நான் முழுசா சொல்ல போறது இல்லை. இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா கதையில எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு. ஒரே ஒரு கதை, இந்த கதையை கூட ஃபுல்லா நான் சொல்ல போறது இல்ல. இந்த கதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு ஈக்கு தன்னோட பேரு மறந்து போயிடும். பேர் தெரியாம எப்படி இருக்கிறது அப்படின்னுட்டு ஈ ஒத்தொத்தர்கிட்டயா போய் கேட்கும். முதல்ல கண்ணுக்குட்டி கிட்ட கேட்கும். கண்ணுக்குட்டி எனக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தான் தெரியும்னு சொல்லும். பசுமாட்டுக்கிட்ட போகும், இடையன்ட்ட போகும். இப்படியே ஒத்தொத்தரா கேட்டு கேட்டு ஒரு 14 பேரை கேட்டதுக்கு அப்புறமா குதிரை கிட்ட போய் கேட்கும். குதிரை உடனே அட பேரை கூடவா மறந்துடுவேன் அப்படி சிரிச்ச உடனே இந்த ஈ அட ஆமா ஈதான் என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகும். இப்ப இந்த கதையை இப்ப நான் 1/2 நிமிஷத்துல சொல்லிட்டேன். ஆனா சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா ஒத்தொத்தரட்டியா போய் கேக்குறப்ப கொழு கொழு கன்றி கன்றின் தாயே மாடு மேய்க்கும் இடையா இடையங்கை கோலே கோல் வளர்ந்த கொடிமரமே கொடிமரத்து கொக்கே கொக்கு வாழும் குளமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வலையே வலையன்கை சட்டியே சட்டி செய்யும் குயவா குயவன்கை மண்ணே மண்ணில் வளர்ந்த புல்லே புல்லை தின்னும் குதிரையே என் பேர் என்ன. இது ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அது போய் கேக்குறப்போ இதை ரிப்பீட் பண்ணணும். பசங்களும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணணும். இந்த கதையில என்ன அழகு அப்படின்னா, ஒண்ணு அந்த பேச்சு வர அந்த மழலை மாறுற அந்த வயசு இருக்கு பாருங்க. அப்ப அந்த குழந்தையால அந்த கொழு கன்றையில இருந்து புல்லை தின்னும் குதிரைய வரைக்கும் சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த குழந்தையோட உச்சரிப்பு என்னைக்குமே மாறவே மாறாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த மெமரி ஸ்கில்ஸ் அப்படின்னு ஞாபக திறனுக்கு என்னமோ கிளாஸ் போறோம் இல்லையா, அதுக்கடுத்தது என்ன அதுக்கடுத்தது என்ன அதுக்கடுத்தது என்ன அப்படிங்கிற ஞாபகம் அந்த குழந்தைக்கு ஞாபக திறமை வளர்த்துக்கிறதுக்கு இது ஒண்ணு. மூணாவது, விடாமுயற்சி. எனக்கு ஒரு விஷயம் தெரியல, எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆவேன், அது எத்தனை பேரை போய் கேட்கணும்னாலும் நான் போவேன் அப்படிங்கிற அந்த விடாமுயற்சி. நாலாவது, எனக்கு ஒரு விஷயம் தெரியலையா நான் எப்படி உங்ககிட்ட போய் கேட்டேன், ஐயா இது கூடவா தெரியலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது, தயங்கவே வேண்டாம். தெரியாத விஷயத்த யார்கிட்ட வேணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது 4 விஷயம். இதுக்கு மேல இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த கதையை எனக்கு சொன்னது எங்க அம்மா, எங்க அம்மாவுக்கு சொன்னது அவங்க பாட்டி. அவங்க 2 பேருமே இப்போ உயிரோட இல்ல. இந்த கதைக்கான வயசு குறைஞ்சபட்சம் 150-200 வருஷம். அந்த காலத்துல இந்த கிளாஸஸ் எல்லாம் இல்லாத அந்த காலத்துல இருந்து வந்த ஒரு கதையில இவ்வளவு விஷயம் இருக்குன்னா நம்ம கிட்ட எவ்வளவு கதைகள் இருக்கு, அந்த கதைகள்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் கொண்டு போய் குழந்தைங்க கிட்ட சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த குழந்தைகளுக்கான கதை சொல்லும் திருவிழா. இதுல நிறைய விஷயங்கள், குழந்தைகளுக்கான விஷயங்கள் இருக்கு, டீச்சர்ஸ்க்கான விஷயம் இருக்கு, பேரண்ட்ஸ்க்கான விஷயம் இருக்கு. உங்களை பத்தி ஒருத்தர் சொல்ல போறாங்க. ஆசிரியர்களுக்கு இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத மட்டும் சின்னதா நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆசிரியர்கள் என்னென்ன விதமா கிளாஸ்ல அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கிளாஸ் பிடிக்கல, மேத்ஸ் பிடிக்கல, சயின்ஸ் பிடிக்கல, இது பிடிக்கல, அது பிடிக்கல, நமக்கே நிறைய விஷயம் பிடிச்சிருக்காது இல்லையா, அது எப்படி பிடிச்ச மாதிரி சொல்ல முடியும், கதைகள் மூலமா எப்படி சொல்ல முடியும், அந்த கதைகளை எப்படி அந்த எக்ஸ்பிரஷன்ஸோட அந்த உணர்வு பூர்வமா எப்படி சொல்ல முடியும், அப்புறம் விதவிதமான வேற ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு படங்களை யூஸ் பண்ணியோ இல்ல கார்ட்ஸை யூஸ் பண்ணியோ இல்ல வேற ஏதாவது பொருட்களை யூஸ் பண்ணி எப்படி சொல்ல முடியும். அப்படி ஆன் த ஸ்பாட் அப்படியே பயங்கர பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்க அப்படின்னு சொல்றோம்ல. சித்திரமும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா, அது மாதிரி பழகினா எல்லாமே வரும். எப்படி ஆன் த ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன் பண்ண வைக்க முடியும் குழந்தைங்களை. இது மட்டும் இல்லாம எவ்வளவு நிறைய விஷயங்கள் வரும். அம்மாவும் குழந்தையுமா சேர்ந்து எப்படி ஒரு கதையை உணர்வு பூர்வமா உணர முடியும். வயத்துல இருக்கிற குழந்தைக்கு எப்படி நம்மளுடைய கதைகள்ல இருக்க வயத்துல இருக்கிற குழந்தை கேட்டு வளர்ந்து எந்த மாதிரி எல்லாம் சாதிச்சதுன்னு அப்படி அதெல்லாம் எப்படி பண்ண முடியும். இது மட்டும் இல்லைங்க, நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெரியவங்களுக்காகவும் இருக்கு, குழந்தைங்களுக்காகவும் இருக்கு. இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா கதை உலகம் அப்படிங்கறதுடைய அழகையும் அனுபவத்தையும் அனுபவத்தில் கண்டு நாங்க அது ரொம்ப ரெலிஷ் பண்ணிருக்கோம். உணர்வு பூர்வமா அது எவ்வளவு அழகான விஷயங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஐயோ நம்ம ஒரு பாயசம் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டான பாயசம், இது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா, அதே மாதிரிதான்
கதைகள்ங்கிறது அழகான விஷயம். நாங்கள் உணர்ந்த அந்த அழகை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அது மட்டுமே எங்களது குறிக்கோள். அதற்கு நீங்கள் அனைவரும் உதவ வேண்டும். நன்றி. அம்புஜவல்லி.